ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசம்பர் பூ தான். ஸோ ரெட் கலர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் பூத்ததுக்கப்புறம் தெரியுது இது வந்து டார்க் பிங்க்கு. ஸோ அழகாக இருக்குது இந்த கலருமே. ஸோ ரொம்ப நாள் ஆசை டிசம்பர் பூ வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்கி வச்சேன். ஃபைனலாக வாங்கி வச்சு வெற்றிகரமாக பூவும் வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே மொட்டு வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக பூ சடனாக வந்துருச்சு. நேற்று கொஞ்சம் சின்னதாக இருந்தது. ஸோ இன்றைக்கி பூக்கோன்னு எதிர்பார்க்கல, பூத்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரோஜா செடிகளெல்லாம் பாருங்களேன், நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்குமே ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி எப்போவுமே பூக்கள் பூத்துட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து உரங்கள் மட்டும் தவறாமல் கொடுத்தா போதும். பாருங்களேன், அந்த கார்டனுக்கு வந்தோம் அப்படின்னாவே பூக்கள் பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த பூவெல்லாமே பெங்களூர் ரோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சாஃப்ட் ஃபங்கி சைடு வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தளிர்கள் வரும். வேகமாக மொட்டு வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி செடிகளுக்கு நீங்கள் சாஃப்ட் ஃபங்கி சைடு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நாளையோட இது வந்து 15 நாள் ஆகுது இந்த செடி ப்ரூன் பண்ணி விட்டு. வேகமாக தளிர், செம்ம ஸ்பீடான ஒரு வளர்ச்சி. ஸோ நான் வந்து ரோஜா செடிகளெல்லாம் முன்னெல்லாம் கட் பண்ணும்போது ரொம்ப யோசிப்பேன், பயந்துகிட்டே கட் பண்ணுவேன். ஐயோ கிளை வந்து அப்படியே காஞ்சிட்டே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சாஃப்ட் ஃபங்கி சைடு வச்சோன்னா அந்த பயம்லாம் இல்லை, எல்லாமே தளிர்த்துருச்சு. ஒரு கிளை கூட எனக்கு காயில். சூப்பராக இருக்குது. இந்த ஜனவரி மாதம் கூட நீங்கள் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது வந்து தளிர் எடுத்து வரும். தளிர் எடுத்து வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு சாஃப்ட் ப்ரூனிங் மாதிரி பண்ணால் போதும். ஸோ நான் வந்து நல்லா ஃபஸ்ட் டைம் ஹாட் ப்ரூனிங் பண்ணிட்டேன். ஹாட் ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலரில் இலைகள் வருது இல்லையா, அந்த க்ரீன் கலர் இலைகள்லேருந்து அந்த நுனி பகுதி அந்த மொட்டு வர்ற ஸ்டேஜில் வந்து திருப்பி ஒரு தடவை நான் சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நிறைய மொட்டுக்கள் வரும் மல்லியில். ஸோ அந்த பிளான் பண்ணி தான் நான் வந்து டிசம்பர் மாதம் லாஸ்ட்லேயே நான் கட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் இந்த மல்லி செடி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பில்லர் இருக்கு இல்லையா, பில்லருக்கு ஆப்போசிட் சைடில் வச்சுட்டேன். ஸோ இந்த சைடெல்லாம் எனக்கு தளிரே வரல, அதுக்கு ஆப்போசிட்லலாம் நல்லா தளிர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சேன். ஏன்னா அதுக்கு வந்து வெயில் நல்லா படணும் அந்த செடிக்கு. ஏன்னா இது வந்து ஜனவரி மாதம் வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் தளிர் வரல. ஸோ தளிர் வர்றதுக்கு வெயில் ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் இப்போ வந்து அப்படியே டைரெக்டாக மாற்றி வச்சுட்டேன். நான் மாற்றி வச்சோன்னே இப்போ தான் தளிர் வருது. ஸோ நமக்கு வந்து வெட்டி விட்டுட்டு சரியாக தளிர் வரலைன்னா, வெயில் படலைன்னா தளிர் வரல, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சைடு பாருங்கள் நல்லா தளிர் வந்திருக்கு, ஒரு சைடு தளிர் வரல. அப்புறம் மாற்றி வச்சோன்னா தான் இப்போ தான் தளிர் வருது. ஸோ வெயிலும் ரொம்ப முக்கியம். ஸோ நான் கட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே நல்ல டைரெக்டான சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன் நான். அதனால தான் எனக்கு ரொம்ப சீக்கிரமாக தளிரும் வந்திருக்கு. இப்போ வந்து நான் மே மாதம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சேன்னா செடி வந்து காஞ்சிரும். ஸோ அதுக்கு வந்து கிளைமேட் ஒரு முக்கியமான காரணம். இப்போ ஜனவரி மாதம் கட் பண்ணோம், டிசம்பர் மாதம் கட் பண்ணோம் அப்படின்னா குளிர்காலம் இல்லையா, அதனால் செடிக்கு பாதிப்பு வராது. இந்த மாதிரி சாயங்காலம் டைம் கட் பண்ணுங்கள், ஒரு 5 மணிக்கு அந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. அப்போ இன்னும் பாதிப்பு வராது உங்களுக்கு. மழை இல்லாமல் கட் பண்ணுங்கள், மழை எல்லாம் பார்த்துக்கோங்க. இனிமேல் மழை வராதுன்னு நினைக்கிறேன் ஜனவரி மாதம். ஸோ மழை இல்லாத நேரத்தில் நீங்கள் கட் பண்ணி விடுங்க. ஈவினிங் டைம் கட் பண்ணி விடுங்க, உங்களுக்கு எல்லா செடியிலையும் தளிர் வந்துடும். ஸோ நான் கட் பண்ண எல்லா செடியுமே சூப்பராக வேகமாக தளிர் வந்திருக்கு. இன்னியோட 14 நாள் ஆகுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தளிர்லாம். ஸோ இந்த செடி கட் பண்ணி விட்டு அதை தளிர் வரும்போது பார்க்கும்போதே ஒரு அழகாக இருக்கும். ரோஜா பாருங்களேன், இது வந்து குட்டியாக பூக்கிற பட்டன் ரோஸ் தான், அதுவே நல்லா பெருசாக பூத்துருக்கு. ஸோ இந்த சீசன் தான் காரணம். இது எதுவும் வெயில் காலம் வந்துருச்சுன்னா இது வந்து அப்படியே குட்டியாக பூக்கும் பட்டன் ரோஸ் மாதிரி. சாமந்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்க எல்லோ கலர் நல்லா தெரியுது இல்லையா, ஸோ நல்லா விரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். செடி கட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து போன்மீல் போட்டு விட்டேன். போன்மீல் இல்லைனா ரோஸ் மிக்ஸ் போடுங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ நான் போன்மீல் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணேன் அப்படின்னா, வாழைப்பழத்தோல், மாதுளம்பழத்தோல், பப்பாளி பழத்தோல் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி அதை வந்து தண்ணி கலந்து செடிங்களுக்கு கொடுத்தேன். ஸோ லிக்விட் ஃபர்டிலைசர் நிறையா கொடுத்தேன் நான் அந்த செடிங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வேகமான ஒரு வளர்ச்சி. டைம்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு தளிர்லாம் வந்துருச்சு இல்லையா. இந்த டைம் என்ன உரம் கொடுத்தேன்னா கத்தாழை ஜூஸ் தான். கத்தாழை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிருவோம் இல்லையா, அரைச்சி தண்ணி கலந்து அதை வந்து எல்லா செடிங்களுக்கும் கொடுத்தேன். இப்போ வந்து நல்லா அழகாக தளிரும் வந்துருச்சு, நிறைய வேரும் வந்துருச்சு. நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த காஷ்மீர் ரோஸ், 7 days ரோஸ், அதுக்கப்புறம் பெங்களூர் ரோஸ் தான். ஸோ இந்த தடவை தான் நான் இந்த 3 ரோஸுமே போட்டிருக்கேன் நான். இல்லைனா நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ் அது மட்டும் எப்போவுமே போடுவேன். இந்த தடவை ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ணதை விட இந்த தடவை நிறைய ரோஸ் வெரைட்டி வச்சேன், எல்லாமே சக்ஸஸ். இங்கே பாருங்கள், இதில் ரீபாட்டே பண்ணிட்டேன். வேர்லாம் வந்துருச்சு, தளிரும் வந்துருச்சு. இந்த ஒரு செடி ரீபாட் பண்ணிட்டேன். ஸோ மற்றதுக்கு வந்து தொட்டி இல்லாத காரணத்தினால இன்னொரு ரீபாட் பண்ணலை.
அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன் நான். ஸோ இதுவும் ரீபார்ட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு நான் சீக்கிரமாக போடுறேன். மேரிகோல்டெலாம் பாருங்கள், சின்னதாக கட்டிங்ஸ் எடுத்து வச்சேன், அதில் மொட்டு வந்து பூவும் பூத்துருச்சு. ஸோ மேரிகோல்டு மட்டும் எப்போவுமே நான் வந்து பெரிய செடியை நம்பவே மாட்டேன். ஒரு சடனாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து போயிடும். அதனால் கட்டிங்ஸ் வந்து ஒன்று ரெடியாக வச்சுட்டே இருப்பேன் மேரிகோல்டு பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் மேரிகோல்டு வளர்த்தீங்கன்னா ஒரு கட்டிங்ஸ் ரெடியாக போட்டு வச்சுட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே தொட்டிலெல்லாம் ஒரு பன்னீர் ரோஸ்லாம் மாற்றினது. ஸோ நான் சொல்கிற உரங்களை மட்டும் நீங்கள் செடிங்களுக்கு கொடுங்க. உங்கள் செடியும் இதே மாதிரி பூத்து கொடுங்க. ஜாதி செடிகளில் இலைகள் மட்டும் இந்த மாதிரி கருப்பாகி காஞ்சி போயிடும். அது எதுக்காகனா அதுவே வந்து என்னாகும், புதிய தளிர் வர்றதுக்காக ரெடி ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மற்ற இடத்துலலாம் பாருங்களேன், நல்லா அழகாக பச்சை பசேல்னு இருக்குது. அந்த பழைய இலைகள்லாம் அதுவே கீழே உதிர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் நம்மளை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா செடி நல்லா வளர்ந்துடும். ஸோ இதுவும் ஈவினிங் டைம் நீங்கள் கட் பண்ணுங்கள் ஜாதியும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த செடி வந்து நான் கட் பண்ணி விட்டு தான். இது வந்து போன வருஷம் நான் கட்டிங்ஸ் போட்ட ஜாதி தான். இவ்வளோ அழகாக தளிர் வந்திருக்குன்னு பாருங்கள். பூத்த கிளைகள் எல்லாமே கட் பண்ணிவிட்டேன். இப்போ புதுசாக தளிர் வந்துட்டுருக்கு இதிலெல்லாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான், எல்லா செடிகளுக்கும் ஒரே உரம் தான் கொடுத்தேன். இதுக்கும் சாஃப்ட் ஃபங்கி சைடு வச்சுட்டேன் கட் பண்ண இடத்துல. அப்போ தான் நமக்கு கிளை வந்து காயாதுன்னு சொல்லி. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ செடிகளை வந்து இந்த ஜனவரி மாதம் ப்ரூன் பண்ணி விடுங்க, உங்களுக்கும் நல்லா பூக்கள் பூக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.